அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்வீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோதரம் சோதரம் நீ துதிக்கும் பார்த்தவர் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாடு சற்றே நம்முடைய சொந்த அமர்ந்திருந்து பாடி துதித்து மகிமைப்படுத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் சோதரம். இம்மட்டா நீரங்களை சுகத்தோடு பலத்தோடு காத்துற அன்புக்காய் சோதரம் ஆண்டவரே. சோதரம் சோதரம் ஆண்டவரே. இந்த புராதனாவது ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஜனங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே உடைய பிள்ளைகளாய் எங்களை ஆச்சரியமாய் பாதுகாத்து வருகிறீரையா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட இடப்படும், எங்களோடு கிரியை செய்யும். நாங்கள் பாடுற பாடல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள் ஆண்டவர் எல்லாம் உமக்கு பிரியமாக இருப்பதாக, உமக்கு பிரீதியாக இருப்பதாக எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் சொன்ன அல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க நேசரை பாடி பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி
நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் மிதமணி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் மிதமணி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக்
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம். இந்த வேளையிலே ஸ்தோத்திரங்களினாலே ஆமென். எல்லார் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஹல்லேலூயா. அந்த ஜெப நேரத்தில் தேவனுடைய வல்லமையான பிரசனம் நம்ம ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் வருகிற தேவனே, ஆமென், வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே, இன்றைக்கு எங்கள் நடுவில் வந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். ஆமென். நீ கெட்ட நாளில் அரணான கோட்டையானவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் மேலே விலக்கி ஆமென் பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிற தேவன் நீர் அல்லவோ. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இருந்து ஒரு விடுதலையை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம் ஆண்டவரே. பலனை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலே ஆண்டவரே இன்னைக்கு விடுதலை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களே ஆண்டவரே. அந்த புது பலனை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக எனக்கு ஒரு விஷயங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதமான கட்டுகளை, போராட்டங்களை ஆமென் ஹல்லேலூயா முற்றிலுமாய் நீக்கி போடுகிற வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் உபவாசிக்கிறது, கர்த்தரை தேடுகிறது, என் ஆண்டவரை ஆமென் நோக்கி பார்க்கிற காரியத்தில் ஆமென் நாங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளை விடுவித்த தேவன் இன்றைக்கு ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறீரப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசையா, எந்தன் இயேசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. இயேசையா, எந்தன் இயேசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சின்னஞ்சிறு வயதினிலே
உம்மைத்தான் நான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் இந்த நாட்களிலே ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் இயேசுவா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் நீர் போதும் என் வாழ்வில் கலங்கி நின்ற வேளையில் காத்தீரே தகப்பனே தகப்பனே கலங்கி நின்ற வேளையில் காத்தீரே தகப்பனே தகப்பனே வனாந்தீரையில் கடைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்தீரையில் கடைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே என் வாழ்வு செழித்திடுமே சேர்ந்து சொல்லுங்க வனாந்தீரையில் கடைத்து நான் கொண்டு போகும் நேரங்களில் வனாந்தீரையில் ஆமென் பயந்தமை நினைக்கிற போது சோர்ந்து போகிறோம் நேரங்களில் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைக்கும் போது மகிமை தேவன் இடுவாரே தேவனை மறக்க செய்யும் வேதனை
சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் நாளளவும் இயேசுவே. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபை கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீர். உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேர்ந்து கொண்டீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் வசனத்தை மட்டும் கொஞ்சம் டக்குனி கொஞ்சம் வாசித்ததால் நலமாயிருக்கும். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே இவ்வளவு நேரமாக நம்ம பாடி ஆராதித்தோம். இப்பொழுதும் உடைய வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே நாம் கேட்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.
கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல பகற்காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் ஒருமனப்படி எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னீரப்பா. இந்த இடத்துல கர்த்தர் வந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் இவ்வளவு நேரம் ஆராதித்தோம், இவ்வளவு நேரம் பாடினோம், இவ்வளவு நேரம் உடைய வாதத்தில் ஜெபித்தோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் எழுந்து நீ பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். இதை கேட்கிற ஆண்டவரே, பார்க்கிற எல்லார் மேலும் உடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தைக்கு மாறாய் செயல்படுகிற பலவீனப்பட்ட ஆவி நீங்குவதாக இந்த கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் சொல்லுகிறதான ஒரு வேத பகுதி, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. என்ன திருப்பிக் கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த லாக்டவுன்ல எதெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறோம்? திருப்பிக் கொள்ள போகிறோம். இழந்த சந்தோஷத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். இழந்த பொருளாதாரத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். இழந்த சமாதானத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். இழந்த எல்லா செல்வ வாழ்க்கையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? திருப்பிக் கொள்ள போகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இழந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்துல 1-2 வசனத்தை சொல்லிட்டு ஒரு 2 பக்தர்கள் இழந்ததை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். இழந்ததை பெற்றுக்கொண்ட திருப்பி கொண்டார்கள். அதைத்தான் நாம் சிந்தித்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் தன்னுடைய 2ஆவது வசனத்தை நாம் படிக்கும் போது 23:2 சொல்கிறது, அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு கர்த்தர், நீ போ, அந்த பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, பெலிஸ்தரை முறியடிப்பாய். ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சங்கீத புத்தகங்கள் வழியாக, நீதிமொழிகள் வழியாக அநேக சான்றுகள் வசனம் சொல்லப்படுகிறது. வேதத்திலே நீதிமொழிகள் நினைக்கிறேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது என்ன செய்யப்படும்? காரியம் வாய்க்கும். கொடசாலியான பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மக்கள் எல்லாம் அழகத்தான் பாக்குறாங்க. அதான் பைபிள் எழுதிருக்கு, அழகும் வீண், சௌந்தரியமும் வஞ்சனை. அதான் பாட்டு அந்த காலம் எழுதுறாங்க, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவை. அருமையான தேவ பிள்ளைகளே, அழகை பார்த்து போனார்கள், ஏமாந்து போய்விட்டார்கள். நிறைய குடும்பங்கள் அழகுள்ள பிள்ளையை பார்த்தார்கள், கடைசியில 10 நாளை 5 நாளையில அங்க டைவர்ஸ்ல போய் நிற்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு அழகுல முடிந்த ஒரு காரியம். ஆனால் பைபிள் சொல்லப்படுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்து பாருங்கள். அதைத்தான் வேதம் சொல்லு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதுபோல இன்றைக்கு உங்கள் குடும்பத்துல, உங்க வீட்டுல எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, உங்களுடைய திருச்சபையில எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இழந்தீர்களோ அதெல்லாம் திருப்பி கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு வழி செய்கிறார். நீங்க வேதத்திலே வாசிக்கும் போது தாவீது திருப்பி கொண்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிற போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் பார்க்கும் போது தாவீது எதையெல்லாம் திருப்பி கொண்டான்?
அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வாசியுங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் அவன் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்ப எதை திருப்பி கொண்டான் அப்படின்னு சொன்னா கொஞ்சமும் குறைவுபடல. எதெல்லாம் உங்களை கையை விட்டு போச்சோ, எவ்வளவு நகை உங்களை விட்டு போச்சோ, எவ்வளவு பணம் உங்களை விட்டு போச்சோ, எவ்வளவு ஆஸ்தி உங்களை விட்டு போச்சோ, எவ்வளவு சுகவான் உங்களை விட்டு போச்சோ, எல்லாம் உங்களை திருப்பி கொண்டு வர ஆண்டவர் இன்னைக்கு சுத்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கலாம், நீ கோடா கோடிய பெருகுவாய், இந்த ஆண்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அல்லது இந்த ஆண்டு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்னெல்லாம் அநேக சபைகள்ல உங்கள் ஒவ்வொரு வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த லாக்டவுன் வரும் என்று யாராவது சொன்னார்களா அப்படின்னா அந்த லாக்டவுனுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆனா யோபு அவன் இழந்ததை என்ன செய்தான்? திரும்ப பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொள்ளும் முன்பாக அவன் என்ன நடந்தது? அவன் துன்பப்பட்டான், நிந்திக்கப்பட்டான், பரிகசிக்கப்பட்டான், வனாந்தரத்தில் இருந்தான், நடுரோட்டில் இருந்தான், இப்படி எல்லாம் பார்க்கிறவன் வீதிகளிலே இருந்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மனுஷன் வீதியில் இருந்தாலும், தள்ளப்பட்டு இருந்தாலும், உதவ யாருமே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் அவன் சொன்ன ஒரு காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் இழந்த வீட்டை தர அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இழந்த பிள்ளைகளை தர அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இழந்த சுகத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார் என்று தைரியமா முழு நம்பிக்கையா அவன் வாழ்க்கை, அவன் இருதயம் ஸ்திரமாயிருந்தது என்று நாம் வேதத்தில் அறிய முடியும். ஆனால் இந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கிற போது இந்த தாவீது எல்லாவற்றையும் அவன் இழந்தான். பாருங்கள், சவுல் அந்த இடத்துல ராஜாவாய் இருந்த ஸ்தானத்துல ஆண்டவர் சொன்னார், நீ அமலேக்கியனை எல்லாரும் என்ன செய், முறியடித்து போடு அப்படின்னு சொன்னார். ஆனா சவுல் என்ன செய்தான்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் சமஸ்த ஜனத்துக்கு ராஜாவா இருந்த சவுல் அமலேக்கியனுடைய வெளியேறப்பட்ட பொருட்கள், அது மாத்திரமல்ல நல்ல நல்ல மிருகங்கள், அவன் கண்ணுக்கு பகட்டாயிருந்த எல்லாவற்றையும் தனக்காக என்ன செய்தான்? சேர்த்து வைத்துவிட்டு ஒன்றுக்கும் ஆகாத எல்லாம் அழித்து போட்டு வந்தான் என்று வேதம் சொல்லுது. ஏன் ஆண்டவர் அமலேக்கியனை அழிக்க சொன்னார்? அமலேக்கியனுடைய கருவை கூட அழித்து விடு என்று ஆண்டவர் சவுலுக்கு சொன்ன காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிற போது அமலேக்கியன் கை இஸ்ரவேலர்கள் என்ன செய்தது? வழி மறித்தது. வேற ஒண்ணும் செய்யல. இஸ்ரவேல் மக்கள் அடிக்கல, இஸ்ரவேல் மக்களை துன்பப்படுத்தல, இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த தீங்கும் செய்யல. ஆனா ஒண்ணு செய்தான், அவன் கை இஸ்ரவேல் மக்களை வழி மறித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் வைத்திருக்கிற பாதையில, உனக்கு தேவன் வைத்திருக்கிற வெளிச்சத்துல நீ போக வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த வழியில யாராயும் தடுத்தாலோ, அந்த வழியில யாராயும் உனக்கு இடைஞ்சல் பண்ணினாலோ கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நீ பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். அதை தடுக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அதை முறியடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் அமலேக்கியன் செய்த வேலை. ஆகையினால ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அமலேக்கியன் அந்த இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து கொண்டு வந்தார். செங்கடல் முன்னால முறுமுறுத்தாங்க, அங்கிருந்து கொண்டு வந்தார். இப்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இவன் அமலேக்கியன் வழிமறித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே சவுலை பார்த்தான் சொன்னார், அவர்களை எல்லாரும் ஒருவனை விடாத எல்லாவற்றையும் அழித்து விடு. அல்லேலூயா. அவன் கொஞ்சம் நல்லதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கும் போது ஆண்டவர் சவுலை பார்த்து கேட்கிறார், ஏன்பா இவ்வளோ அமலேக்கியனுள்ள எல்லாத்தையும் அழித்து விட்டாயா என்று சொல்லி கேட்க. ஆமாண்டவரே. அப்படியானால் இங்கே வைத்திருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறேனே, என்னது அப்படின்னு கேட்கும் போது, இது உமக்கு பலியிட வேண்டும். அல்லேலூயா. உமக்கு பலி செலுத்துவதற்காக. நல்லா கவனிங்க விசுவாசிகளே, கடந்த நாட்கள் நாம் ஆராதித்த ஆராதனை, கடந்த நாட்கள் ஆண்டவருக்கு கொடுத்த காணிக்கைகள், கடந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு கூட்டங்கள், கன்வென்ஷன்கள்ல 1000 லட்சம் என்று கொடுத்த பணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை இந்த லாக்டவுன் உங்களை சிந்திக்க வைக்கிறது. அல்லேலூயா. உங்க வீட்டு பணத்தை தான் கொடுத்தீங்களா? உங்க வருமானத்தை தான் கொடுத்தீங்களா? அநியாயமா, அக்கிரமமா,
வஞ்சனையா ஜனங்களை ஒடுக்கி நாம அடுத்தவருடைய பணத்தை வாங்கி தாராளமா சபைகளுக்கு கொடுத்ததை இன்றோடு நிறுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநியாயமாய் வட்டி பணத்தை கொண்டு ஆலயத்துக்குள் காணிக்கை போடுவதை நிறுத்துங்கள். அதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார். உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை, உன் ஆத்துமா எனக்கு முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்துல, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் சிறிய தீர்க்கதரிசனம், உன் காணிக்கைகள் எனக்கு என்னத்துக்கு என்று கேட்கிறார். ஆகையினால பணத்தை கொடுத்து ஒருவேளை போதகர்களை வசப்படுத்தி விடலாம், ஆனால் கர்த்தரை ஒரு பொருளை கொண்டோ ஒரு பணத்தை கொண்டோ வசப்படுத்த முடியாது. அப்பதான் பேதுரு இடத்திலே அங்கே பார்க்கிற ஒரு கூட்டத்தார் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே ஐயா, இந்த பணத்தை வைத்து எனக்கு என்ன வேண்டும்? வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன் பணம் உன்னோட எப்படி போகட்டு? நாசமா போகட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வரத்தை பணத்தினால நீ கேட்கிறாய் என்று சொன்ன அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஏதோ காணிக்கை கொடுத்து விட்டால் நாம் இழந்ததை பெற்று விடுவோமா? அல்லது ஆண்டவருக்கு ஏதோ பலி செலுத்தி விட்டால் இழந்ததை பெற்றுக்கொண்டு விடுவோமா? அல்லது ஆண்டவருக்கு ஏதோ ஒரு ஆடையோ ஏதோ ஒரு பொருளோ கொடுத்தால் ஒன்றும் நடக்காது. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? வேதத்துல வாசிக்கிற போது முதலாவது உன் இருதயத்தை எனக்கு கொடு, முதலாவது நீ ஆயத்தமாயிரு. ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன்னை கொடு. அதைத்தான் ஃபாதர் பாட்டு அழகா பாடினார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் திருப்திமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, சந்தோஷமா. உள்ளம். அப்பதான் இழந்ததை திருப்ப முடியும். தாவீது பாருங்கள், அடுத்தவனுடைய மனைவி அவன் வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதனால் தேவன் ஒரு வருஷமாக அவனிடத்துல பேசவே இல்லை. அவன் வீட்டுக்குள்ள அடங்கி விட்டான். ஆண்டவரை பார்க்க அவனுக்கு வெட்கம், ஆண்டவரை தேட முடியாமல் இருக்கிறார். ஆண்டவர் அவனை விட்டு விலகி விட்டார். கடைசி ஒரு வருடம் கழித்து நாத்தானுவேல் என்ற தீர்க்கதரிசி தாவீதுக்கு நேராக அனுப்பி, தாவீது செய்த பாவத்தை நீ போய் அவன் உணர்த்து, அவன் மீண்டும் எழும்ப வேண்டும். பாவம் செய்து விட்டான் அல்லது குற்றம் செய்து விட்டான் என்று ஆண்டவர் அப்படியே உங்களை விட்டு விடவில்லை. பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் உங்களை தேடி வந்த இரட்சகர் தான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாத்தானுவேல் அங்கே போய் தாவீது இடத்திலே அவன் செய்த பாவத்தை, அவன் செய்த குற்றத்தை உணர்த்தி அவனை திருத்தி மறுபடி அவன் திரும்பும் போதுதான் அவன் எழுதுகிற 51 சங்கீதம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய குடும்பம் எதை இழந்திருக்கிறது? உன்னுடைய வீடு எதை இழந்திருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை இழந்திருக்கிறீர்கள்? முதலாவது தேவன் பக்கமாக, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இறங்கும் போது நீ இழந்த அத்தனையும் கர்த்தர் திரும்ப வரும். தாவீது பெற்றுக்கொண்டான் பாருங்கள் அபிஷேகம். தாவீது அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கையில இனி பின்வாங்குற நிலைமை அவனுக்கு இல்லாமல் போயிற்று. அவன் எப்பொழுதும் சொல்லுகிறான், அந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி விட்டுவிட்டு ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற நேரத்துல ஆண்டவரை பார்த்து சொன்னான், உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை எனக்கு இருக்கிறபடியால் எனக்கு முன்பாக எப்போதும் என்ன செய்வேன்? நிறுத்திக் கொள்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாருங்க, ஒரு ட்ரெஸ் பார்க்கும் போது ஒரு கடையில பார்த்துட்டு போனா அந்த ட்ரெஸ் என்னைக்காவது வாங்கணும்னு சொல்லி நம்ம கண்ணெல்லாம் அதுலதான் இருக்கும். ஆனா தாவீது ட்ரெஸ்ஸுக்கு மேல கண் வைக்கல, ஆள் மேல கண் வைக்கல, பொருள் மேல கண் வைக்கல. அவன் என்ன செஞ்சிட்டான்? இனி இந்த 2 கண்ணும் எந்த ஸ்திரீகளை பார்க்க கூடாது, எந்த உலகத்தின் பொருளை பார்க்க கூடாது. கர்த்தரை எப்பொழுது யாருக்கு முன்னால வைத்திருக்கிறேன்?
எல்லா திருச்சபை மக்களும், எல்லா ஊழியக்காரர்களும், எல்லா விசுவாசிகளும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு இந்த லாக்டவுன் முடிந்து நான் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது என் கண்கள் என் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும். அல்லேலூயா. என் கண்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும். வேற எதையும் பார்க்கணும். அதான் பழைய காலத்துல அங்கே ஸ்தோத்திரம் ஒரு பாட்டு எழுதுனாங்க. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியை, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. அக்கமும் பார்க்க கூடாது, பக்கத்திலையும் பார்க்க கூடாது. எதைத்தான் பார்த்து போகணும்? எக்காலம் துணிக்கு வர, நம்முடைய ராஜாவின் வருகை எக்காலம் துணிக்கு வர அவரை பார்த்து நீங்க போங்க. உங்க வழியில் எல்லாம் திரும்பி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க ஆண்டவர் சொன்னார். எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னாரே. நம்ம இன்னைக்கு ஏன் இவ்வளவு உபதேசம் கேட்டோம், இவ்வளவு நாள் வாழ்ந்தோம், இன்னைக்கும் நம்முடைய கண்கள் உலகத்துக்கு நேராக போகுது என்றால் உங்களுடைய கண்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும், உன்னுடைய கண்கள் குணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் எடுத்தால், இனி நான் உலகத்தின் எந்த பார்வையும் பார்க்க மாட்டேன், எனக்கு முன்பாக நீ இருக்குது. கர்த்தரை எப்பொழுதும் என் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை தீர்மானித்தான். அப்போதான் தீர்மானத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடரலாமா அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், போ, தொடர்ந்து பின்தொடரு, அதை நீ பிடிப்பாய் என்று சொன்னான். அவன் இழந்ததை அத்தனை பெற்றுக்கொண்டான். இழந்ததுல பாருங்க, சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் திருப்பி கொண்டு வந்தார். உங்கள் குடும்பத்துல உங்கள் பிள்ளைகள் இழந்திருக்கீங்களா? கர்த்தர் இழந்த பிள்ளைகளை திரும்ப தரப்போகிறார். உங்கள் குடும்பத்தில் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப தரப்போகிறார். ஒன்றும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தாவீது கேட்டானே பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எனக்கு பிரியமானவன், எனக்கு அவன் இஷ்டமானவன். இன்னைக்கு நம்ம யாருக்கு இஷ்டமா இருக்கோம்? பாஸ்டருக்கு இஷ்டமா இருந்தா பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. ஆனா ஆண்டவருக்கு இஷ்டமா இருந்தா டபுள் பாதுகாப்பு. சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம யாருக்கு இஷ்டமா இருக்கிறோம்? ஒரு பாதுகாப்பு இல்லையா, டபுள் பாதுகாப்பு இல்லையா? நீங்க இன்னைக்கு சிந்தியுங்கள், ஆண்டவரே நான் உம்முடைய பாதுகாப்புல இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப தாவீது ஆண்டவர் சாட்சி சொன்னார் பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவர். அப்ப அவருடைய இருதயத்துக்கு நாம ஏற்றவர்களா மாறணும்னா நம்மை உணர்ந்து அவரை நமக்கு முன்னால வச்சு அவரை நம்முடைய வலது வருஷத்துல வைத்து அவரை முன்னிட்டு நடப்போமானால் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாய் நீங்க நான் வாழும். அப்படியானால் இந்த நாட்கள்ல உங்களுக்கு தேவன் சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஜப வாழ்வை இழந்தியா? ரட்சிப்பின் வாழ்வை இழந்தியா? அபிஷேக வாழ்வை இழந்தியா? இன்றைக்கு அத்தனை திருப்பிக் கொள்ள போகிறாய். ஆவின் 2 மடங்கு அபிஷேகம் எலிசாவின் மேல் இறங்கினது போல இன்றைக்கு உங்கள் மேல் இறங்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, வேதத்திலே நான் வாசிக்கிற போது யோபு பக்தனை குறித்து 2வது நாம் சிந்திக்கும் 42ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எதை திருப்பிக் கொண்டான் யோபு அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது அவன் எதை திருப்பிக் கொண்டான்? யோபு 42:10. யோபு தன் சிநேகிதர்களுக்காக என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். நன்றா கவனிங்க. முதலாவது ஆண்டவரை நம்ம முன்னால வச்சிருக்கிறோம். நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கிறது என்றால் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும், அதுல எந்த மாற்றம் இல்லை. 2வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, யோபு தன் சிநேகிதர்களுக்காக என்ன செய்தானா? ஜெபித்தான். இன்னைக்கு நம்ம அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பதை என்ன செய்ய மாட்டோம்? ஒரு பொருட்டாவே என்ன மாட்டோம்? நமக்காக ஜெபம் பண்றோம், நம்ம புருஷனுக்காக ஜெபம் பண்றோம், நம்ம மனைவிக்காக ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், நம்ம குடும்பத்தார் தாத்தா பாட்டிக்கு ஜெபம் பண்றோம், நம்முடைய இடத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆனா அடுத்த பிள்ளைகள் அடுத்த வீட்டுக்கு ஒரு லைன்ல சொல்றோம், ஆண்டவரே எங்க பக்கத்து வீட்டை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. 1 மணிக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நானே உன் முன்னால தான் நிக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து பார்க்கிறோம். இப்ப யோபு அவன் பார்த்த பார்வை, மனைவியை பார்த்தா, மனைவி சொன்னா, இன்னுமா நீ உத்தமத்தை இருக்கிற, அந்த தேவனை தூசித்து ஜீவனை விட்டு தொலைந்து நீ செத்து போடா அப்படின்னு போயிட்டா. அல்லேலூயா. ஆனா அந்த மனைவி சொல்ல பார்க்கல,
அந்த மனைவியை பார்க்கல. அல்லேலூயா. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் இழந்த வரத்தை, நான் இழந்த அபிஷேகத்தை, நான் இழந்த எல்லா கிருபைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு என் மனைவியையோ என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ என் சூழ்நிலையோ பாராதபடி கர்த்தரையே பார்த்தார். கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் யோபு அவன் மனைவி சொன்ன வார்த்தை, ஐயோ நம்ம மனைவி அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால் அவன் அறிந்து கொண்டான். ஆகையினால இந்த பெண் இவன் அழிவுக்குரியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பின்பற்ற வேண்டாம் விட்டுட்டான். இருந்தாலும் அந்த ரோட்ல உட்கார்ந்துட்டு அந்த நடுவீதியில் உட்கார்ந்து எல்லாரும் பரியாசம் பண்ணிட்டு போற இடத்துல யோபு என்ன செய்யறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும், இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும், இந்த தேசம் இந்த ஊர் தேசம் முழுவதும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், எல்லா மக்களும் அன்பை அறியட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோபு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது அல்லவா. அந்த 3 பேரும் வழக்கமா ஆலயத்துக்கு பலி செலுத்துகிற பண்டிகை காலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு பண்டிகைக்காக பலி செலுத்த போகிறார்கள். ஆட்டுக்கடாக்களை கொண்டு நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு யோபுவை கடந்து போய் கொண்டிருக்கிறார். இது என்னுடைய ஒரு கற்பனை, என்னுடைய ஒரு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்ட காரியம், சிந்தித்த ஒரு காரியம். யோபுவை கடந்து பலி செலுத்த நம்ம ஆட்கள்லாம் புது பட்டு சேலை கட்டிட்டா, புது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டா, பாரு அப்படி கொஞ்சம் பட்டன்லாம் சட்டையெல்லாம் அப்படி இழுத்து விட்டு கொஞ்சம் கெச்சாப்பா என்ன செய்வாங்க, நடப்பாங்க. பாருங்க டிப் டாப்பா நடக்கிறாங்களா, அதை மற்றவங்க பார்க்கணுமா, அடுத்தவங்க தான் வெயிட் குறைஞ்சிடக்கூடாது. இப்படி நடந்து போறப்போதான் யோபு ரொம்ப அப்செட் ஆனான். யோபு ரொம்ப கவலைப்பட்டான். ஆண்டவரே, தாவீதோருக்கு அவர் சொல்றான், முன்னே நான் தேவாலயத்துக்கு பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட நான் கூட்டமாய் ஆலயத்துக்கு போய் வருவேனே. இப்ப யோபு அதை சொல்றான், ஐயோ நான் போக முடியலையே, நான் இப்படி ஒரு ட்ரெஸ் என்னால போட முடியலையே, நான் இப்படி ஒரு பலி என்னால ஆலயத்துக்கு கொண்டு போக முடியவில்லை ஆண்டவரேன்னு சொல்லி இருந்தாலும் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவர் இப்போது ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை ஆசீர்வதி சந்தியும் என்று சொல்லி ஜெபிக்கிற போது இந்த 3 பலியை கொண்டு ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. ஆலயத்துல தானே பலி செலுத்தணும், ஆலயத்துல தானே ஆண்டவர் இருக்கிறார், ஆலயத்துல தானே அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது 3 பேர் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். 3 நண்பர்களே, நீங்கள் யோபு பேசினது போல நீங்கள் என்ன செய்யவில்லை, நிதானமாய் பேசவில்லை. ஆகையினாலே உங்கள் மேல் என் கோபம் மூழுகிறது. ஆகையினாலே நீங்கள் உடனடியாக எங்க போங்க, யோபின் இடத்திலே போங்க. யோபு உங்களுக்காக ஜெபம் செய்தால் நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை மாற்றுவேன். பாருங்கள், எந்த சிநேகிதனை பகைத்து, எந்த சிநேகிதனை அருவருத்து, எந்த சிநேகிதனை அற்பமா எண்ணினார்களோ அதே அற்பமா எண்ணப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் ஆலயத்திலிருந்தே ஆண்டவர் அவர்களை வீதிக்கு தள்ளி விடுகிறார். இந்த 3 வீதியில வந்து யோபிட்ட, ஐயா எங்களுக்காக என்ன செய்யும், வேண்டுதல் செய்யும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். யோபு அந்த நேரத்துல என்ன கிண்டல் பண்ண பாத்தியா, உனக்கு கிடைச்ச தண்டனைன்னு சொல்லல, என்ன பரிகசித்த பாத்தியா, அதுக்கு கிடைத்த பதில் அது அப்படின்னு சொல்லல. அவன் என்ன செய்தான், முழங்கால் படிட்டு இந்த 3 ஜெபித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3 கசப்பை மறந்தான், எல்லா காழ்ப்புணர்ச்சியை மறந்தான், அவர்கள் செய்த குற்றத்தை மறந்தான், அவர்கள் செய்த எல்லா தீமையான காரியத்தை மறந்தான், எல்லாவற்றையும் மறந்தான். ஆண்டவரே இந்த 3 பேரை ரட்சியும் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த அந்த நேரத்துல யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அவன் இழந்ததை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்து டபுளா கொடுத்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த 4 மாதம் லாக்டவுன்ல முடிஞ்சிட்டு, ஐயோ 4 மாசத்துல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், 4 மாசம் எவ்வளவு சேர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இனி வரப்போகிற 8வது மாதம், இனி வரப்போகிற நாட்கள்ல நீங்கள் அத்தனையும் திருப்பிக் கொள்வீர்கள், அதிகமாய் திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுக்கு தேவன் நீங்கள் சம்பாதிக்கிறதை விட அதிகமாய் கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதற்கு யோபு செய்த காரியம், அவன் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் முகத்துல கோபம் வரவில்லை, அவன் முகத்துல எரிச்சல் வரவில்லை, அவன் முகத்துல
எந்த ஒரு வேற்றுமை நிழல் தெரியவில்லை. அவன் தன் சிநேகிதர்களாகவே நேசித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் உன் சகோதரனுக்காய் நீ ஜெபி, உங்கள் பக்கத்தில் ஒருவருக்காய் ஜெபி, உங்களுடைய தேசத்துக்காய் ஜெபி. நம்முடைய ஜெபம் நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு அடுத்தவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோபு பாடுகளை சகிக்கும் போது எப்படி இருந்தானா? பொறுமையா இருந்தான். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் நம்மள பொறுமை கற்றுக் கொடுத்திருக்கா? இந்த லாக்டவுன்ல நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், வீட்டில் இருங்கள், விழித்திருங்கள், தனித்திருங்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் தனித்து போய் ஜோமன் ஆண்டவர் சொன்னார், யாராவது கேட்டோமா? நீ விழிப்பாயிரு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர், கேட்டோமா? உன் அறையை பூட்டி அந்தரகத்தை உன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார், கேட்டோமா? கேட்கல. ஆனா இப்ப நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார், நீ தனித்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யோபு தனித்திருந்தான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நான் கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தை நான் பார்க்கும்போது 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். சங்கீதம் 51:12 என்ன சொல்லுது? உமது இரட்சணியத்தின் சந்தோஷ உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஆலயத்துக்கு வருவதற்கு நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். பணத்துல குறைப்படக்கூடாது, கார்ல குறைப்படக்கூடாது, அல்லது உலகத்தின் ஆசீர்வாதம் எதுவும் நம்ம குறைவ. அதுக்குதான் முதலாவது ஆலயத்துக்கு வருகிறோம். ரெண்டாவது ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில நம்ம வருகிற வழியில ஒரு பாதுகாப்பு வேணும், அதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம். அது மாத்திரம் 4 பேர் நம்மள மதிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுக்குதான் இன்னைக்கு முதலாவது நம்ம ஆலயத்தை தேடுகிறோம். ஆனால் தாவீது என்ன கேட்டான் தெரியுமா? அவன் பாவம் செஞ்சுட்டு திரும்ப ஆலயத்துக்குள்ள வரக்கு நினைக்கும் போது, ஆண்டவரே, நான் இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த லாக்டவுன் முடிந்து உங்களை ஆலயத்துக்கு திறக்கப்பட்ட போது, நீங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்க சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், இந்த பிந்தின ஆலயத்துல ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம், நான் என்றைக்கு பாவத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு நான் உலகத்தை விட்டு உண்மை அறிந்து கொண்டேனோ, அந்த நாளிலே எனக்கு கிடைத்த சந்தோஷத்தை மறுபடி எனக்கு தாரும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஓடி ஓடி ஆத்துமாதாயம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல அபிஷேகம் பண்ண நாள்ல அநேகர் அபிஷேகம் நடத்தணும். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய அபிஷேகம் வழுங்கி போயிட்டு, மங்கி போயிட்டு, நம்முடைய விசுவாசம் குறைந்து போயிட்டு. ஏசாயா 51:1 நினைக்கிறேன், 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை பண்ணி எழும்பு, எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, ஆரிருளே கடந்திடுவே, கர்த்தரின் பேரொளி வீசிடுவே, காரிருளே கடந்திடுவே, கர்த்தரின் பேரொளி வீசிடுவே, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுவே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூரசே நம் மகிமையோடு இறங்க, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூரசே நம் மகிமையோடு இறங்க, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுவே. அல்லேலூயா. இழந்து போன ரட்சிப்பை சந்தோஷம் நமக்கு திரும்ப தார். சங்கீதம் 83 வாசிக்கிற போது, ஆண்டவரே, திரும்பி வாரும். அல்லேலூயா. எங்கள் பக்கம் என்ன செய்யும்? திரும்பி வாரும். அது மாத்திரம் 126 நாள் இஸ்ரவேலுக்கு களிப்பு, மகிழ்ச்சி ஆண்டவர் திருப்பி கொண்டு தருகிறார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம் என்று வேதத்தை வாசிக்கிறோம். இன்றைக்கு ராத்திரிக்குள்ளாக உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவர். இன்றைக்கு இந்த பகல் காலத்திலே உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாற்ற அவர் வல்லவர்.
உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் முற்றிலும் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 2-3 வசனம் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு படிங்க. இதுல வேதத்துல நம்ம சிந்திக்க சொல்கிற காரியம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். அங்க என்ன சொல்கிறது? எரேமியா 31:18 சொல்கிறது, நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எரேமியா பாருங்க, ஆண்டவர் அவன ஊழியத்தை அழைக்கிறார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பெண் பின்னாலே போயிட்டு இருந்தான். அந்த பெண்ணையே பார்த்து பார்த்து போயிட்டு இருந்தான். கடைசியில் அந்த பெண்ணு ஒரு யுத்தத்துல அடித்தார். அதன் பின்பு எரேமியா ஆண்டவர் பக்கம் வந்தார். அல்லேலூயா. ஒன்று, நான் ஆதி நாட்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் நான் எல்லா இடத்தையும் சொல்வது, ஆண்டவரை தவிர வேற எதையும் நம்ம பின்பற்ற கூடாது. முதலாவது அவரை பின்பற்றணும். அல்லேலூயா. அவரை விட்டுட்டு நம்ம வேற யாரையாவது பின்பற்றணும்னா அதை கர்த்தர் அடிப்பார் கண்டிப்பா. ஏன்னா நீங்க எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் என்று சொல்கிறார். அருமையான மகனே, மகளே, அருமையான திருச்சபையே, பரிசுத்தாண்டவர்களை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு வேணும். ஆகையினாலே உன்னை விட எனக்கு வேற முக்கியம் அல்ல. அதே போல நீ சொல்ல வேண்டும், ஆண்டவர் உண்மை விட எனக்கு வேற ஒன்று வேண்டாம் என்று சொல்றார். அல்லேலூயா. அதைத்தான் தெளிவா சொல்றார். நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல என்ன செய்தேன்? அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். அல்லேலூயா. திருப்பும் என்று இந்த காலை வேளை, இந்த பகற்காலத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொன்ன, ஆண்டவரே இந்த லாக்டவுன் முடியும் போது நான் உம்மண்டை திருப்பப்பட வேண்டும். இந்த லாக்டவுன் முடிந்த பின்பு ஆண்டவருடைய ஆலயத்து வரும்போது உம்மோடு இருக்கணும், உம்முடைய ஆலயத்திலே இருக்கணும். தாவீது சொன்ன போல 1000 நாள் வேறு இடத்தில் இருப்பதை பார்க்கிறோம், உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. அந்த ஒரு நாள் நம்ம ஆலயத்துல 10 மணிக்கு ஆராதனை வந்தா நம்ம 1 மணி நேரம் கூட உண்மை ஆராதிக்க மாட்டோம். இனி எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி. இனி திறக்கப்படுகிற ஆலயம் மகிமையாய் நாம் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இதெல்லாம் நாம் சிந்திப்பதற்காக நான் சொல்கிறேன். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கிற போது, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் லாக்டவுன், இதுவரைக்கும் கொரோனா தொற்று, இதுவரைக்கும் எங்கேயும் யாரையும் கை குலுக்க முடியாது, பிரைஸ் சொல்ல முடியாது, ஒருவரையும் வாழ்த்த முடியாது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஒரு நாள் உனக்கு வரப்போகிறது, உனக்கு ஒரு புதிய காலம் வரப்போகிறது. பூர்வத்தில் இருந்தது போல ஆண்டவர் உனக்கு புதிய நாட்களை கர்த்தர் தந்து, இந்த நேரத்துல நீ இழந்த எல்லாவற்றையும் கையில தந்து கர்த்தர் உன் நாட்களை புதியதாய் மாற்ற போகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, இதை நீங்க வீட்டுல உட்கார்ந்து தனியா படித்து பாருங்கள், தேவன் அதை உணர்த்துவார். 25, இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகி மேசியா வருகை மட்டும் 7 வாரம் 62 வாரம் செல்லும். அவைகளின் வீதிகளிலும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சபை திரும்ப கட்டப்பட போகிறது. ஆலயங்கள் திரும்ப எழுப்புதலை காணப்போகிறது. பல நாடுகள்ல எல்லா அறியாத மக்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டுல அது குறிப்பா குமரி மாவட்டத்துல ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்று சொன்னார்கள். அந்த எழுப்புதல் வரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே விதமாய் ஒரு வசனத்தை படிக்கிறோம். நாகும் 2:2, வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணது போல் இஸ்ரவேலிலும் மகிமையாய் திரும்பி வருவார். அல்லேலூயா. நீங்கள் உங்களை இதுவரைக்கும் உங்களுடைய தோட்டம், உங்களுடைய குடும்பம் வெறுமையாய் இருக்கிறதோ, ஓ கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையாய் கர்த்தர் திரும்பி வர பண்ணவா. உங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் மாற்றப்பட போகிறது. அலங்கோலமான வாழ்க்கை இனி மகிமையாய் மாற்றப்பட போகிறது. அது மாத்திரமல்ல, கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விவிதமாய் சொல்லிருக்கிறது. கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யாரா படிங்க.
சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்ட ஒரு சீர் பொருந்த பண்ணுங்கள். நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கை. ஒரு மனுஷன் குற்றம் செய்த குற்றம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இல்லை. அப்ப எல்லா மனுஷருக்கும் இந்த லாக்டவுன் தான். பாவம் செஞ்சவனுக்கு மட்டுமல்ல, பாவம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கு இந்த லாக்டவுன். ஆனால் இப்பொழுது கலாத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தை எழுதும் போது அங்கே சொல்ற ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவன் என்ன செய்யுங்கள், சீர் பொருந்த பண்ணுங்கள். நம்ம நல்லா இருக்கோம்னு சொன்னா அவங்க நல்லா இருப்பதற்கு, மற்றவர்கள் நல்லா இருப்பதற்கு, அவர்களை சீர்படுத்துவதற்கு நம்ம ஏதாவது அவர்களுக்கு கொடுக்கணுமா, கொடுத்து அவர்களை சீர்படுத்தணும். அல்லேலூயா. ஒருவன் பசியா இருக்கிறான்னு சொல்லி உங்ககிட்ட வந்தா ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணா அவன் பசி தீருமா? முதல்ல என்ன செய்யணும், அவனுக்கு பசி ஆற்றணும், அதன் பின்பு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உலக பொருட்களை முதல்ல கொடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்தியவராகிய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த பாடு உங்களை நிலை நிறுத்துவதற்கு. ஆலயம் திறந்திருக்கிற நேரம் உபவாசம் கொடுத்து வாங்கன்னா மார்க்கெட்ல போய் நின்னீங்க. ஆலயம் திறந்திருக்கும் போது கூட்டத்து வாங்கன்னா அன்னைக்குதான் கம்பெனில தொழில் முக்கியமான ஆர்டர்லாம் வந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஆர்டர் வந்தாலும் ஆர்டர் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்து விட்டது. அல்லேலூயா. உங்களை சீர்படுத்தி இருக்கிறார், உங்களை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இனி உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்போம். இனி நீங்க சொல்ல போறீங்க அல்லேலூயா. ஆலயத்தை தாங்க போறீங்க, ஊழியக்காரனை தாங்க போறீங்க, விசுவாசிகள் ஒருவருக்கு உதவி செய்ய போறீங்க. பாருங்க எத்தனை ஐஸ்வர்யவான்கள் கொரோனாவில மரித்த போனான். அவன் சேர்த்து வைத்த சம்பாத்தியம், அவன் வைத்த ஆஸ்தி யாருக்கோ போய்விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசியாய் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 23:3 வாசிங்க பார்ப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. திரும்பி வாருங்க மகனே, மகளே, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. திரும்பி வா, என்னை திரும்பி வா, உன்னை நான் நீதியின் பாதையில் நடத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது தாவீது இழந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார், தாவீது இழந்த ஆஸ்தியை கர்த்தர் கொடுத்தார், இழந்த எல்லா செல்வத்தையும் கொடுத்தார். யோபு இழந்த அத்தனை திரும்ப கொடுத்தார். ஆனால் இப்போது தாவீது கேட்டது போல உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அனுபவம், நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த அனுபவம் இன்றைக்கு எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் கேட்ட மாத்திரத்துல இவ்வளவு வசனத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசித்து ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்ல ஒப்பு கொடுங்கள், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். அபிஷேகம் தாவீது இழக்கவில்லை, அவன் அனல் மூட்டி கொண்டான். சவுல் அபிஷேகத்தை இழந்து போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தை பாராதீர்கள், உலகத்தின் மக்களை பாராதீர்கள். உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறிடுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்கள். நம்ம எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் புதுப்பித்துக் கொள்வாய், சகலத்தையும் திருப்தி ஆண்டவர் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் கையை விட்டு போச்சோ மகனே, எதெல்லாம் கையை விட்டு போச்சோ மகளே, சகலத்தை நீ திருப்பிக் கொள்ள போகிறாய், சகலத்தை நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். கடந்த நாட்களில் நன்றாக ஜெபித்தேன், இன்னைக்கு நான் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்கிறாயே, கர்த்தர் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு அக்னியை உண்மையில் ஊற்றுகிறார். ஓ, கடந்த நாட்கள் நான் அங்குமுகமாய் ஓடி ஓடி ஊழியம் செய்தேன், இப்போது என்னால் முடியவில்லை என்று சொல்லி உட்கார்ந்திருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், உன்னை அனல் மூட்டுகிறார். விசுவாசியே எழுப்பு, கர்த்தருடைய மகிமை உன்னை இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஒரு தேவ வல்லமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குவதாக.
ஆனால் இப்பொழுது வந்த இடத்தில் உன்னை திருப்தியாக்குறார். உன்னை திருப்திப்படுத்துகிற கர்த்தர் கிருபையில திருப்திப்படுத்துகிறார், அபிஷேகத்தை திருப்திப்படுத்துகிறார், ஆண்டவருடைய வல்லமையில உன்னை திருப்திப்படுத்துகிறார், அவருடைய மகிமையில உன்னை திருப்திப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. என் ஜனங்கள் சுக வாழ்வை திருப்பிக் கொள்ளட்டும். என் ஜனங்கள் ஆண்டவரே உலகத்தின் எல்லா வாழ்க்கையும் திருப்பிக் கொள்ளட்டும். ஆண்டவர் அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் முன் செய்து வந்த ஊழியம், முன் செய்து வந்த பணிகள், முன் செய்து வந்த உழைப்பு இனி சபையில் அதிகமாய் தீவிரமாகட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆலயம் எழுப்பப்படட்டும், கட்டப்படட்டும், ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். என் மேல் அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. இப்போ அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. நான் காலூன்றி நிற்கணுமே. ஆமென். கர்த்தரோடு நடக்கணுமே. என் மேல் அசைவாடு, ஜனங்கள் மேல் அசைவாடு, என் பிள்ளைகள் மேல் அசைவாடு, என் திருச்சபை மேல் அசைவாடு. என் மேல் அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. இப்போ அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. நம்மை அசைவாடுகிற கர்த்தர் நம் ஒவ்வொரு மேல் அசைவாடுகிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாடுகிறார், உங்களுடைய பூமியின் மேல் அசைவாடுகிறார். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் தாவீதை திருப்பிக் கொண்டது போல அந்த எதிரியை வீழ்த்தி எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். அடுத்தவர்கள் செய்த குற்றத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் மறந்து அவர்களை பாசத்தோடு, நேசத்தோடு, உண்மையான மனதோடு அவர்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றி நீர் அந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார். ரட்சணிய சந்தோஷம் ஆண்டவர் உன்னை திரும்ப தந்து உற்சாகமான ஆவியை தரப்போகிறார். தேவன் இப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருபடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் அது பலனுள்ளதா நமக்கு இறங்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறதா எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவரே, சபையிலே வந்த அத்தனை ஆத்துமாக்களையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் புதிய ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வார்த்தை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீ உமக்கு முதலிடம், உம்மை பற்றிக் கொள்ள கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே கேட்ட பார்த்த எல்லா பிள்ளைகள் மேலும் அக்கினியை ஊற்றுவீராக. இப்பொழுதே அவர்கள் இந்த சத்தத்தை கேட்டும் போதே அவர்கள் மேல் ஒரு மறுரூபாவி இறங்குவதாக. அவர்களை பலவீனப்படுத்துகிற, அடிமைப்படுத்துகிற அந்த காலத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சபை உயிர்ப்பிக்கட்டும். இந்த சபையில ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தாரும். இந்த சபையில ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அணி அணியாய் கொண்டு வாரும். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தம்முடைய மகிமையுள்ள கரத்தை இந்த திருச்சபை மேல், ஊழியக்காரர் மேல், ஆண்டவரே போதகர் மேல் வைப்பீராக. தொடர்ந்து பலப்படுத்தும். சபையின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் வரும் நாட்களில் ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையின் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாருமே கருத்து கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, அவரவர்கள் செய்கிற தொழில், வேலை, அவருடைய படிப்பு ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை கர்த்தர் இப்பொழுதே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். நீ சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கையை விட்டு போன பொருட்கள் அத்தனை திரும்பி வருவதாக என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே கையை விட்டு போய்விட்டதே, இனி நான் பெற்றுக்கொள்வேனோ என்று சொல்லி அதறி கொண்டிருந்த தாவீதை திரும்ப பெற்றுக்கொள்வா என்று சொன்னி ஒன்றிலும் குறைபடாமல் அவர்கள் இழந்த அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில். உடைய பிள்ளைகள் சுகம், பலம், ஆரோக்கியம், ஆண்டவரே நீடித்த ஆயுள் உடைய பிள்ளைகள் சுகமாய் பெற்றுக்கொள்ள தேவன் அருள் தாரும். தொடர்ந்து பிழைப்புக்காக வெளி ஊர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களும் அவர்கள் வேலையில இழந்த வருமானத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர்களை மேன்மைப்படுத்தும். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்துள்ள வரும் நாட்கள் உமக்கென்று நாங்கள் பயன்பட அர்ப்பணிக்கிறோம். ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மறைத்து வைக்காமல் மன்னித்து மறந்து கர்த்தருக்கு நேராக இருதயத்தை தேர்ந்தெடுக்க கிருபை தாரும். என் ஜனங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். உடைய சமுதாயத்தை தாழ்த்தி படைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் பாதம் பணிந்து கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.